வணக்கம் நண்பர்களே. தமிழக வெற்றிக்கழகம் சார்பில் வலுவான கூட்டணி அமைத்து தேர்தலை சந்திப்போம். ஆட்சியை பிடித்ததும் கூட்டணியில் உள்ள அனைத்து கட்சிகளுக்கும் ஆட்சி அதிகாரத்தில் பங்கு கொடுப்போம் என்று ஆரம்பத்திலிருந்தே கூறி வந்தார் நடிகர் விஜய். அதற்காக காங்கிரஸ் கட்சியுடன் தொடர்ந்து பேச்சுவார்த்தையும் நடத்தப்பட்டது. என்றாலும் கடைசி நேரத்தில் அந்த கட்சி வழக்கம்போல் திமுக கூட்டணியை தொடர்வதாக அறிவித்துவிட்டார்கள். இதன் பிறகு தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு தமிழக வெற்றிக்கழகம் செல்லப்போவதாக கூறப்பட்டது. ஆனால் அது குறித்த கேள்விக்கு அதிமுக, பாஜக கட்சியினர் விஜயிடத்தில் எந்த பேச்சுவார்த்தையும் நடைபெறவில்லை என்று கூறினார்கள். அதன் பிறகும் விஜயும் அதை உறுதிப்படுத்தினார். இப்படியான நிலையில் இந்த 2026 சட்டமன்ற தேர்தலில் எந்த கட்சியுடனும் கூட்டணி இல்லை, தமிழக வெற்றிக்கழகம் தனித்துதான் போட்டியிடுகிறது என்று கடந்த 16ஆம் தேதி விஜய் அறிவித்திருந்தார். ஆனால் அவரது கட்சியை சார்ந்த 90% நிர்வாகிகள் இந்த தேர்தலில் கண்டிப்பாக கூட்டணி வைக்க வேண்டும், அப்படி இல்லை என்றால் டெபாசிட் இழந்துவிடும் என்று கட்சி மேலிடத்தை எச்சரித்தார்கள். என்றாலும் விஜய் அதற்கு உடன்படவில்லை. இந்த நிலையில் தேர்தலில் போட்டியிட விரும்பும் அனைவரும் மனு தாக்கல் செய்யலாம் என்று தமிழக வெற்றிக்கழகம் அறிவித்தது. அப்போது தேர்தலில் போட்டியிட ஆர்வமாக இருந்த 60 பேர் மட்டுமே விருப்பம் தெரிவித்துள்ள நிலையில் மற்ற நிர்வாகிகள் எல்லாம் தெரித்து ஓட்டம் பிடித்து விட்டார்கள். அதற்கு என்ன காரணம் என்று விசாரித்த போது ஒரு தகவல் கிடைத்தது. அதாவது தமிழக வெற்றிக்கழகம் சார்பில் தேர்தலில் போட்டியிட சீட்டுக்கு 1 கோடி கொடுக்க வேண்டுமாம், தேர்தலில் 1 கோடி செலவு செய்ய வேண்டுமாம். அது தவிர தாவைக்கா கஜனா காலியாகிவிட்டதாக சொல்லி கட்சி நிதியாக 3 கோடி கொடுக்க வேண்டும் என்றும் கராராக கூறுகிறாராம் புஷி ஆனந்த். அதனால் 5 கோடி இருந்தால் மட்டுமே தாவைக்கா சார்பாக போட்டியிட முடியும் என்ற சூழல் ஏற்பட்டுகிறது. ஆனால் தமிழக வெற்றிக்கழகத்தில் இருக்கும் நிர்வாகிகள் அந்த அளவுக்கு வசதி படைத்தவர்கள் இல்லை. கடன் வாங்கி களமிறங்கினாலும் தேர்தலில் வெற்றி பெற வாய்ப்பில்லை. அதனால் போட்ட பணத்தை எடுக்க முடியாது என்பதனால் முதலில் போட்டியிட ஆர்வம் காட்டிய பெரும்பாலான முக்கிய புள்ளிகள் தற்போது ஓட்டம் பிடித்து விட்டார்களாம். அப்படி ஓடும் நபர்கள் தேர்தலில் போட்டியிடுவதை பற்றி பிரச்சனை இல்லை, ஆனால் நம்மால் தனித்து போட்டியிட்டால் கண்டிப்பாக வெற்றி பெற முடியாது. அதனால் தோல்வி அடைவதற்காக ஏன் 5 கோடியை வீணாக செலவு செய்ய வேண்டும்? அதோடு நாங்கள் கஷ்டப்பட்டு சம்பாதித்த பணத்தை செலவு செய்தால் அடுத்து இந்த பணத்தை திருப்பி எடுக்கவும் வாய்ப்பில்லை என்று புஷி ஆனந்திடம் சொல்லிவிட்டே அவர்கள் எஸ்கேப் ஆகி வருகிறார்களாம். இதன் காரணமாக தற்போது சென்னை தொடங்கி கன்னியாகுமரி வரை தமிழக வெற்றிக்கழகம் சார்பில் போட்டியிடுவதற்கு ஆள் இல்லாமல் அந்த கட்சி தடுமாறிக் கொண்டு வருகிறது. நண்பர்களே, தனித்து போட்டி என்று தமிழக வெற்றிக்கழகம் அறிவித்ததும் தேர்தலில் போட்டியிட ஆர்வமாக இருந்த அத்தனை பேரும் கட்சிக்கு நிதி தர வேண்டும் என்று சொன்னதுமே ஓட்டம் பிடித்து விட்டது குறித்த உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடவும். நன்றி, வணக்கம்.